வீடியோவில் என்ன பார்க்க போகுதுன்னா பருப்பு சாதம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சு எண்ணெய் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, தோல் எடுக்காத பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, கல் உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்க இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சு நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நெய்யை ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து குக்கர் மூடி விசில் வச்சுக்கலாம். நான் வந்து 2 இல்லை 3 விசில் வைப்பேன். நீங்கள் எப்படி விசில் வைக்கணுமோ, நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி போட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே ரெடி ஆகிட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு சாதம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.